அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலன். ராசியில் 7.5 சனியில் ஜென்ம சனி செவ்வாய், 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன் புதன், 3இல் சுக்கிரன், 4இல் குரு, 6இல் கேது, விரய ராசியில் ராகு இருக்கிறார். தங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறார், சனியும் இருக்கிறார், 2 பாவ கிரகங்கள். 2இல் சூரியன், தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் அக்னி கிரகம் சூரியன் இருக்கிறார். திங்கட்கிழமை முதல் செவ்வாயும் இணை இருப்பதால் பேச்சில் சூடு பறக்கும், உஷ்ணம் அதிகரிக்கும். தங்களுக்கு கவனம் தேவை. பண விஷயத்தில் சற்று கவனமாக இருங்கள். ஏனென்றால் குரு 4இல் இருப்பதால் பண வகையில் சற்று எச்சரிக்கை தேவை. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நெருங்கியவர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை தேவை. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று. இந்த நேரத்தில் அகலக்கால் வைத்தல் கூடாது. விசரிப்பு வேண்டாம், அதிக முதலீடு வேண்டாம். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்லுங்கள். இல்லாவிட்டால் தொழில் ஸ்தானம் பாதிக்கப்படும். உத்தியோகத்தில் கடுமையான உழைப்பு இருக்கும். தாங்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும் உயர் அதிகாரி தங்களை குறை சொல்லிக்கொண்டே இருப்பார். உடல் ஆரோக்கியத்திற்கு தாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஜூன் 1ஆம் தேதி வரை பொறுமையாக இருங்கள். ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி தங்களுக்கு நன்மையை அளிக்கும். அதுவரை தங்களுக்கு தேவை பொறுமை, இறை வழிபாடு. ராசிநாதன் குரு 4இல் சுகமாக இருக்கிறார். 2இல் சூரியன் செவ்வாய், 3இல் சுக்கிரன் புதன். தகவல் தொடர்பு எழுத்துத் துறையில் இருப்பவர்களுக்கு புகழ் கிடைக்கும். குருவின் பலத்தினால் ஓரளவு பணம் உண்டு. அரசாங்க தொடர்புகள் மூலம் பண வரவுகள் உண்டு. குரு பார்வை விரய ராசிக்கு ஏற்படுவதால் செலவுகள் கட்டுக்கடங்கும். வெகு காலமாக நிலுவையில் இருந்த பணத்தொகை தங்களுடைய புத்திசாலித்தனமான பேச்சினாலும் அணுகுமுறையினாலும் கைக்கு வரும். இளைய சகோதர சகோதரிகளால் தங்களுக்கு நன்மை உண்டாகும். பயணங்கள் மகிழ்ச்சி தரும். ஆனால் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் உள்ள சூரியன் செவ்வாய் அடிக்கடி டென்ஷன் ஆவீர்கள். பிபி பேஷண்ட் தங்களுடைய உடல் நலனை கவனித்துக் கொள்ள வேண்டும். மருத்துவரிடம் செல்ல வேண்டும். அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிட்டு பின்பு வருத்தப்படுவீர்கள். பேச்சில் கடுமை இருக்கும். சிலருக்கு கண் உபாதை வரலாம், கண் எரிச்சல் வரலாம். பிபி, உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் அனைத்தும் வரும். மருத்துவரை சென்று சந்தியுங்கள். சனியினுடைய பார்வை சுக்கிரன் மீது ஏற்படுவதால் வீண் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும். திட்டமிட்டு செலவு செய்யுங்கள். உடல் நலனில் கவனமாக இருங்கள். தினமும் சுந்தரகாண்டம் பகவத்கீதை படியுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.